நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எந்த விஷயத்தை பற்றி பேச போகிறோம், யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, Dream11 உட்பட வந்துட்டு பல சூதாட்ட செயலிகள் இருக்கு இல்லையா, ஆன்லைன் சூதாட்ட செயலிகள், அதுவும் கேமிங் ஆன்லைன் சூதாட்ட செயலிகள் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தடை செய்யப்பட போகுது அப்படின்ற நியூஸ் தான் காலையிலேருந்தே ஸ்ப்ரெட் ஆகிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதிலே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு கிரிக்கெட் தெரிஞ்சவங்க தெரியாதவங்க அது எல்லாத்தையுமே தாண்டி ஐபிஎல் சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னாலே மேட்சை பார்க்குறவங்க கூட வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்ம எடுத்த பிளேயர் வந்துட்டு நல்லா பர்ஃபார்ம் பண்ணிடணும் கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு சாமி முன்னாடி உட்காந்து கையெழுத்து கும்பிடுறவங்க நிறைய அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நான் ஒரு ரசலையோ இல்லை ருத்ராஜோ இல்லை எம்எஸ் தோனியவோ வந்து எடுத்திருக்கேன் என் டீமில் அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்களேன். ஸோ அவர் வந்துட்டு நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டாரு, அந்த பாயிண்ட்ஸ் டேபிளில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நான் செலக்ட் பண்ண பிளேயர்ஸ் நல்லா விளையாடி டாப்பாக ஸ்கோர் பண்ணிட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் எனக்கு ஒரு அமௌண்ட் அப்படின்றது கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லி இந்த லாட்ரி சீட் எடுத்துட்டு நம்பிக்கையில் உட்காந்துருக்க மாதிரி நான் எடுத்த பிளேயர் இன்னைக்கு அடிச்சிட்டாரு அப்படின்னா என்னுடைய டீம் ஃபர்ஸ்ட்டாக வந்துருச்சுன்னா நான் கோடிக்கணக்கில் வந்துட்டு வின் பண்ணிடுவேன், ஒரே நாளில் கோடீஸ்வரன் ஆயிடுவேன். இந்த அருணாச்சலம் படம் பழைய ரஜினி படங்கள் எல்லாம் வர மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ஒரே பாட்டில் நான் கோடீஸ்வரன் ஆயிடுவேன் அப்படின்ற மாதிரி எக்கச்சக்கமான பேர் கனவு கண்டுகிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்த எல்லாருடைய கனவுலையும் வந்துட்டு ஒரு கைப்பிடி மண்ணள்ளி போடுற மாதிரி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா Dream11 உட்பட பல நிறுவனங்களை வந்துட்டு மூடுறதுக்கான நடவடிக்கையை மத்திய அரசாங்கம் முன்னெடுத்திருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதுக்கான தீர்மானம் மசோதா ஒப்புதல் அப்படின்றத வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா லோக்சபா ராஜ்யசபா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு அவைகள்லையுமே வாங்கப்பட்டிருக்கு. ஸோ இது டைரக்டாக வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா குடியரசுத் தலைவர் இருக்காங்க இல்லையா, அதாவது ஜனாதிபதி, அவங்களுடைய ஒப்புதலுக்கு வந்துட்டு இந்த மசோதா அப்படின்றது அனுப்பி வைக்கப்படும். ஸோ அங்கே போய் அவங்க ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒப்புதல் கொடுத்துட்டாங்கன்னா அது சட்டமாகவே மாறிடும். அதனால் இந்த கேமிங் செயலிகள்லாம் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா வேற வழியே இல்லாமல் மூடப்பட வேண்டிய சுச்சுவேஷனுக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. ஸோ எதனால் திடுதுப்புன்னு வந்துட்டு இப்படி ஒரு முடிவை மத்திய அரசாங்கம் எடுத்தாங்க, அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா Dream11 செயலி மூலியமா உண்மையாகவே கோடீஸ்வரன் ஆக முடியுமா அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை தான் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். ஸோ இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள், அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா எதனால் இப்படி திடுதுப்புன்னு ஒரு முடிவு அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா பல குடும்பங்கள் வந்துட்டு இன்னைக்கு மருந்தை குடிக்கிறதுக்கும் அதை தாண்டி வந்துட்டு கடனில் விழுகிறதுக்கும் ரொம்ப முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த ஆன்லைன் கேமிங் ஆப்ஸ் தான் அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஆரம்பத்தில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா 10 ரூபா 50 ரூபா, 10 ரூபா போடுறதுல என்ன ஆயிரப்போகுது, 50 ரூபா போடுறதுல என்ன ஆயிரப்போகுது அப்படின்ற மாதிரி வந்து ஒரு கான்செப்ட்குள்ளே போய் விட்டதை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்டில் ஓடுறவங்க ஒரு சைடு இருப்பாங்க. இன்னொரு சைடில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா எதேச்சியாக வந்துட்டு அவங்க போட்ட சூஸ் பண்ண பிளேயர் இருக்காங்க இல்லையா, அவர் வந்துட்டு அன்னைக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருப்பாரு, ஒரு 1000மோ 2000மோ வந்துட்டு சம்பாதிச்சிருப்பாங்க. நம்ம 500 ரூபா போட்டு 2000 ரூபா எடுக்க முடியுது அப்படின்னா அப்போ ஒரு 5000 ரூபா கட்டி பார்ப்போமே, ஒரு 10,000 ரூபா கட்டி பார்ப்போமே, லட்சக்கணக்கில் கட்டி பார்ப்போமே, அப்போ வந்துச்சுன்னா நமக்கு ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தான், அதுவும் ஒரு சில மணி நேரங்களில் பார்த்தோம் அப்படின்னா டபுளாவோ ட்ரிபிளாவோ கிடைக்குது, ரிஸ்க் எடுத்தால் தான் லைஃப்பில் ரஸ்க் சாப்பிட முடியும் அப்படின்லாம் அவங்களுக்குள்ளேயே நினச்சிட்டு பார்த்தோம் அப்படின்னா பல வருஷ சேவிங்ஸை கொண்டு போய் அந்த ஆப்பில் பெட் பண்ணுவாங்க. ஸோ இந்த சின்ன மீனை போட்டு தான் பெரிய மீனை பிடிக்கணும் அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு சில 500 1000ங்களை நமக்கு கொடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆப்பில் பணம் கட்டினா கண்டிப்பாக நம்ம கையில் எடுத்துடலாம் போலப்பா அப்படின்னு சொல்லி நமக்கு மைண்ட் செட் பண்ணி அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா நம்ம கிட்ட இருந்து பல லட்சங்களை உருவிட்டு விட்டுருவாங்க அப்படின்னு தான் சொன்னோம். ஸோ இதுக்கு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா சாமானிய மக்கள் ஆரம்பித்து மிகப்பெரிய தொழிலதிபர்கள் வரைக்கும் பலர் வந்துட்டு நஷ்டப்பட்டிருக்காங்க, பலர் தங்களுடைய உயிரையே விட்டுருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ இனி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி ஆன்லைன் கேமிங் மூலிமா வந்துட்டு தற்கொலைகள் அப்படின்றது ஏற்படக்கூடாது, பண இழப்பு அப்படின்றதும் ஏற்படக்கூடாது அப்படின்றதுனால தான் வந்துட்டு முந்தா நேற்று பார்த்தோம் அப்படின்னா லோக்சபாலையும் நேற்று வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ராஜ்யசபாலையும் வந்துட்டு மசோதா தாக்கல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுக்கு பேர் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ப்ரமோஷன் அண்ட் ரெகுலேஷன் ஆஃப் ஆன்லைன் கேமிங் பில் 2025 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மசோதாவை தாக்கல் பண்ணியிருக்காங்க. இது நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி குடியரசுத் தலைவருடைய ஒப்புதலுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இது தாண்டி வந்துட்டு இதனால் வந்துட்டு ஆப்ஸை வந்துட்டு எப்படி கட்டுப்படுத்த முடியும், ஒரு சட்டம் போட்டால் எப்படி ஆப்ஸை கட்டுப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டோன்னா அந்த ஆப்ஸில் பணம் கட்டுறதையும் அதை தாண்டி வந்துட்டு பெட் பண்ணி நீங்கள் இன்கேஸ் வின் பண்ணிங்கன்னா அதை வந்துட்டு உங்கள் அக்கௌண்ட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க இல்லையா, அந்த வழிகளையும் பார்த்தோம் அப்படின்னா மத்திய அரசாங்கம் இந்த சட்டத்தை கொண்டு வந்தால் கட்டுப்படுத்த முடியும் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதனால் பணத்தை அவங்களால வாங்கவும் முடியாது, திருப்பி பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு கொடுக்கவும் முடியாது அப்படின்னும் போதே ஆட்டோமேட்டிக்காக அந்த ஆப்
டெஸ்ட்ராய் ஆகிடும், அந்த ஆப் ஒழிஞ்சு போயிடும். ஸோ அதனால் தேவையில்லாமல் வந்துட்டு ரிஸ்க் எடுக்கிறதுக்கு பதிலாக இப்போயே ஆப்பை ஷட் டவுன் பண்ணுறது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு Dream11 மாதிரியான நிறுவனங்கள் அதை ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இதில் Dream11 மட்டும் கிடையாது, Dream11 கேம்ஸ் 24x7, வின்சோ கேம்ஸ், கிராஃப்ட் 99 கேம்ஸு, My11 சர்க்கிள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இன்னும் பல ஆப்ஸ் இருக்குது. இன்றைக்கி எல்லார் கையிலுமே ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது அப்படின்னா இதில் நமக்கு தெரியாத இன்னும் எக்கச்சக்கமான ஆப்ஸ் இருக்குது. நம்ம Dream11ல் போடுறோம் அப்படின்னா இன்னொருத்த My11 ட்ரீமில் போட்டுக்கிட்டு இருப்பான், My11 சர்க்கிளில் போட்டுக்கிட்டு இருப்பான், ஒரு சில லெட்டர்ஸ் மாற்றி வந்துட்டு ஆப்ஸ் நிறைய இருக்குது. ஸோ அந்த மாதிரி எக்கச்சக்கமான ஆப்ஸ், எக்கச்சக்கமான பெட்டிங்ஸ், எக்கச்சக்கமான கேம்ஸ் அப்படின்றது இங்கே தொடர்ந்து விளையாடப்பட்டுக்கிட்டே இருக்குது. இது கிரிக்கெட்டுக்கு மட்டும் கிடையாது, ஃபுட்பாலுக்கு இருக்குது, ஹாக்கிக்கு இருக்குது. இது எல்லாத்தையுமே ஒட்டு மொத்தமாக தடை செய்கிற மாதிரியும் தடுக்கிற மாதிரியும் தான் இந்த தடை அப்படின்றது கொண்டு வரப்பட்டிருக்கு. அப்பார்ட் ஃப்ரம் தட் இதை தாண்டி பலருக்குமே இருக்கக்கூடிய ரொம்ப பெரிய டவுட் என்ன அப்படின்னா, உண்மையாகவே Dream11 விளாண்டா பணக்காரன் ஆகிட முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா அது முடியாது அப்படின்றதெல்லாம் தாண்டி சின்னதாக ஒரு டேட்டா சொல்கிறேன், நீங்களே வந்துட்டு யோசிச்சுக்கோங்க. Dream11ல் சொல்கிற மாதிரியே வந்துட்டு நீங்கள் பெட் பண்ணிங்கன்னா 1 கோடி ரூபா வரைக்கும் வின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா இன்னை வரைக்கும் கிட்டத்தட்ட 360 பேராவது குறைஞ்சது ஒரு 360 கோடி ரூபா அப்படின்றத வின் பண்ணியிருக்கணும். அப்படி 360 பேர் வந்துட்டு வின் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு பார்த்தோன்னா அந்த பணம் இருக்கு இல்லையா, ஒவ்வொரு கோடி ரூபா அப்படின்றத கொடுக்கும்போதும் அதுக்கு அந்த டேக்ஸ் அப்படின்றத பிடிச்சிட்டு தான் கொடுப்பாங்க. ஒரு சில அமௌண்ட்டுக்கு மேலே போகும்போதே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா டேக்ஸ் பிடிச்சிட்டு தான் கொடுப்பாங்க. ஸோ அந்த டேக்ஸ் பேசிஸ் இருந்தாலே உண்மையாகவே வந்துட்டு Dream11ல் 1 கோடி ரூபா அப்படின்றத வின் பண்ண முடியுமா? ஏன்னா Dream11 வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு சிலரை வச்சு நாங்கள் இவர் 1 கோடி ரூபா வின் பண்ணிட்டார், இவர் 2 கோடி ரூபா வின் பண்ணிட்டாரு அப்படின்னு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறதெல்லாம் ஓகே தான். பட் உண்மையாகவே Dream11ல் 1 கோடி ரூபா வின் பண்ணியிருந்தாங்கன்னா அதுக்கான அந்த டேக்ஸ் இருக்கு இல்லையா, டேக்ஸ் கட்டினதுக்கான ப்ரூஃபோடு அவங்க அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணாங்க அப்படின்னா எத்தனை பேர் வின் பண்ணியிருக்காங்க அப்படின்றத ஈஸியாக நம்மளாலேயே கணிச்சிக்க முடியும் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இன்றைக்கி நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய விஷயமே ஒரு விளம்பரத்தில் ஒருத்தர் வந்து நான் இந்த ஆப்பில் கேம் விளாண்ட 1 லட்சம் சம்பாரிச்சேன், 2 லட்சம் சம்பாரிச்சேன் அப்படின்னு சொன்னால் அது உண்மையாக இருக்குமா பொய்யா இருக்குமா, இந்த ஆப்பில் 1 லட்சம் 2 லட்சம்லாம் சம்பாதிக்க முடியுமா அப்படின்றதெல்லாம் எதை பற்றி யோசிக்காமல் கண்ணை மூடிக்கிட்டு யாரோ ஒருத்தர் சொல்கிறத நம்பி நம்ம ஆயிரக்கணக்கிலையும் லட்சக்கணக்கிலையும் இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறது ரொம்ப பெரிய தப்பு அப்படின்னே சொல்லலாம். ஸோ நீங்கள் இந்த ஆன்லைன் கேம்ஸ்லாம் விளையாடிட்டு இருந்தீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் இன்னையோட அந்த கேம்ஸ் அப்படின்றத நிப்பாட்டுங்க, அதுலேருந்து வெளியே வாங்க. இது எல்லாமே பாபா படத்தில் சொல்கிற மாதிரி ஒரு மாயை, அவ்வளோதான். ஸோ இதில் நம்ம வின் பண்ணி கோடீஸ்வரன் ஆயிரலாம் அப்படின்ற கனவுலலாம் மறந்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா இருக்கிறதையும் விட்டுட்டு ரோட்டில் நிற்க வேண்டிய சுச்சுவேஷன் அப்படின்றதுக்கு தள்ளப்படுவீங்க. இதனால் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த மாதிரியான ஆப்ஸை நீங்கள் யூஸ் பண்ணுறது யூஸ் பண்ணாதது உங்களுடைய விஷயம், பட் அடிக்ட் ஆகாமல் இருங்க அப்படின்றது தான் என்னுடைய பர்சனல் சஜஷன். ஸோ Dream11 பேன் பண்ணுறதை பற்றின உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன? உண்மையாகவே Dream11 நான் இவ்வளோ வின் பண்ணியிருக்கப்பா, நீ சொல்கிறதெல்லாம் பொய் அப்படின்னா ஹையஸ்ட்டாக நீங்கள் எவ்வளோ வின் பண்ணீங்க அப்படின்றத கமெண்ட்டில் போட்டு இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டுக்கூடிய விஷயங்கள், அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டுக்கூடிய விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட சந்திக்கலாம். தர பை பை.